கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா? இன்னும் நீங்க காதலிக்கல. ஆனா நீங்க காதலிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. பொண்ணு உங்கள எப்படியாவது நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா ஒரு பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, இந்த 5 சைன்ல நீங்க தெரிஞ்சுக்க. முதல் விஷயம், ஒரு பொண்ண நீங்க அப்ரோச் பண்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவங்க நோ, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஆரம்பத்திலே ஒரு டாட் வச்சுட்டாங்கன்னா மரியாதையா விலகிருங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஏர்லி ஸ்டேஜ்லயே வார்ன் பண்றா உங்களை. அதாவது நீ என் மேல பைத்தியக்காரத்தனமா என்னைய லவ் பண்ணி நீ வீணா போகாத அப்படின்னு முதல் அறிகுறி சொல்றா. ஸோ அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அந்த பொண்ணு கூட டேட் பண்றதுக்கும் நீங்க அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போகணும்னு நீங்க பிளான் பண்றீங்க. ஒரு பார்க் போகலான்னு நினைக்கிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறீங்க, ஒரு படம் பார்க்க போகலான்னு நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு நோ சொல்லுவா. ஆனா சில விஷயத்துக்கு எஸ்ன்னு சொல்லுவா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சில சாதகமா அமையணும் அப்படின்னு. அதாவது நீங்க இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கல. அந்த பொண்ணு வேற ஒரு ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணிட்டு அங்க போலான்னு. ஸோ எதெல்லாம் நீங்க பிளான் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் நோ சொல்லும். அன்டில் அவங்களுக்கு அது சாதகமா இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு சைன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தெரிஞ்சதுன்னா நீங்க உஷாரா இருக்கணும். மூணாவது விஷயம், லெட்ஸ் சே நீங்க அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோமே. அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்ட்ஸோ சிஸ்டர் கூடயோ உங்களை மீட் பண்ண வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டும். இந்த பொண்ணுக்கு உங்க மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒரு அறிகுறிகள். அவ்வளோதான் மச்சி, முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தனியா பார்க்க வரத்துக்கே உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாலாவது, அந்த பொண்ணு அன்இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதாவது நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க. ஆனா அந்த பொண்ணு நீங்க பேசுறத செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். ஃபோன் பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தேவையில்லாம வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லேயே அந்த இன்ட்ராக்ஷன் சரியா இல்லைன்னா தெரிஞ்சுக்குங்க, அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்களே பேசிக்கிட்டு இருக்குங்க, ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே பேச மாட்றா. சம்டைம் ஏதோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுக்காக அப்படின்னு ஒரு லைட்டா சிரிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் டைம் ஆச்சே கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை தயவு செய்து விட்டு விலகிருங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு லைன்ல அவங்க கிட்ட இருந்து பதில் வருதா? ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். குட் நைட். குட் நைட். அதாவது நீங்க டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, நீங்க அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது நீங்க நிறைய பேசுவீங்க. ஆனா அவங்க ஒரு வாரத்துல அவங்க பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து அவங்கள விட்டு போயிருங்க. உங்க மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் உங்களை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க திரும்பவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதாவது நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்க சாப்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு திரும்பி கேட்க மாட்டாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறிகள். ஸோ இதுதான் மச்சி, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த அஞ்சு சைன் ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சுன்னா நீங்க விலகி போயிடுங்க. உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 சைன் ஒரு பொண்ணுகிட்ட நீங்க பழகும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விட்டு விலகிற மச்சி. ஓகேவா? ஸோ நீங்க அந்த பொண்ணைய நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப உருகி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. ஓகே? அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற கேர்ள்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ நாங்களாம் எப்படி அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், இந்த 5 சைனும் ஒரு காயம் செஞ்சானா உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் அர்த்தம். இதே மாதிரி நீங்க வேற பையனை பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் கைஸ், நீங்களும் வேற பொண்ணுங்களை பார்த்துட்டு போயிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு காயோ ஒரு கேர்ளும் பார்த்த உடனே ஒரு ஸ்பாக் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா செய்வாங்க. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சொல்லி நான் விடைபெறுகிறேன். Until then, see you in my next video. Bye.